நல்லா இருந்துச்சு தடவை. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரோ அண்ட் இன்ட்ரோ எல்லாம் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டா படத்துக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. பெருசா செகண்ட் ஹாஃப்ல எங்கேயுமே லேக் இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டுமே வந்து பயங்கர எக்ஸைட்டிங்கா ரொம்ப கோஸ் பம்ஸா இருந்தது. என்ன தேவையோ அதை கரெக்டாக பேசியிருக்காங்க. அந்த காலத்தில் நடந்த அந்த அரசியல் எவ்வளோ தெளிவாக காட்ட முடியுமோ காட்டியிருக்காங்க. அது இன்னைக்குமே எப்படி இருக்குன்றதையுமே வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. அது சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ரைட்டிங்லையுமே வந்துட்டு உங்களுக்கு பெருசாக வெளியில எதுவும் சேர்க்காம அந்த காலத்தில் என்ன நடந்ததோ அதை முழுக்க கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒர்க் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. எனக்கு பெருசாக அவங்க எந்த கட்சியுமே முழுமையாக காட்டின மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஃபுல்லாக வந்து மாணவர்கள் மேலே தான், மாணவர் மணி போராட்டம் மட்டும் தான் காட்டியிருக்காங்க. அண்ணாதுரைன்றது வந்து நம்மளோட ஒரு ஐடென்டிட்டி தானே தமிழ் போராட்டத்தில். ஸோ அதனால அவரை காட்டியிருக்காங்க. மற்றபடி பெருசா பாலிடிக்ஸ்ன்றது உள்ள கலக்கல. படம் வந்து நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு மனசுல ஒரு நல்லா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு படம். சுதா மேம் படம் எப்பயுமே அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த படமும் சூரியனை போட்டுற தியேட்டர்ல வந்திருக்க வேண்டிய படம். அது மிஸ் பண்ணிட்டோம். இது ஆனால் நல்லா இருந்துச்சு படம். ஆக்சுவலா என்ன அரசியல் பேசுறாங்க, அரசியலை விட்டு தள்ளிடுவோம். அரசியலை தவிர மெயினா என்ன சொல்ல வராங்க, அவங்களுக்கு தாய்மொழி எவ்வளவு முக்கியம். இப்போ ஒருத்தவங்களும் நான் சிந்தனை பண்றேன்னா ஒரு தாய்மொழியில தான் முதல் எனக்கு தோணும். அதுக்கப்புறம் தான் நான் இங்கிலீஷோ வேற ஏதாவது மொழியில யோசிப்பேன். ஸோ நீங்க அப்படி தாய்மொழி இல்லாம வேற ஒரே ஒரு மொழியை ஃபுல்லா திணிக்க பாக்குறது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு சொல்றாங்க. இந்தியாங்கிறதே வேற்றுமையில் ஒற்றுமை தான்ற கருத்தை சொல்ல வராங்க. ஸோ அதுதான் இந்தியாவில் ஒரு ஒற்றுமை அப்படின்றாங்க. சிவகார்த்திகேயன் வந்து இப்போ வந்து பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு. அவர் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சார், ஏகே சார் வந்து ரெண்டு பேருமே அவங்கவுங்க ஃபீல்ட்ல போயிட்டாங்க. ஸோ அடுத்து எஸ்கே ஒரு வெற்றிடம் மாதிரி இருக்குன்றாங்க தமிழ் சினிமாவில். பார்த்தீங்கன்னா அந்த எஸ்கே சார் தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரையும் கவர் பண்ணுறாரு. அவர் இந்த மாதிரி ரோல்லாம் இது வந்து நிறைய ஒரு பிரச்சனை வர வேண்டிய ரோல் அதை எடுத்து பண்ணுறாருன்னா அவர் பெரிய பெரிய ரோல் போயிட்டு இருக்காரு, பெரிய பெரிய இடத்துக்கு போறாருன்னு தான் இருக்கும். ஜெயம் ரவி சார் ஃபர்ஸ்ட் டைம் வில்லனா ஆக்ட் பண்ணியிருக்காரு, சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்ரீலீலா மேமும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிங்க்கு தமிழ் டெபியூ. நல்ல இம்பார்ட்டன்டான ரோல் தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. காமெடி எல்லாம் இல்லை. ஜிவி பிரகாஷ் வந்து பாட்டு பெருசா மனசுல நிக்கல, பட் பிஜிஎம் உங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அது 100வது படம். ஆனா இந்த மாதிரி படத்துக்கு பாட்டு பெருசா தேவைப்படாது உங்களுக்கு. அங்கங்க ஒரு 2-3 பாட்டு வருது, மனசுல பெருசா நிக்கல, பட் பிஜிஎம் சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அவரு காமெடியா இருந்துட்டு சீரியஸா மாற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல எப்படி இருந்துச்சு? படத்துல காமெடியா இருந்துட்டு, படத்துல அவர் காமெடியால இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்தே சீரியஸா தான் இருந்தாரு. ஓகே மேம். இப்போ ஜிவி பிரகாஷோட 3வது படம் மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? மியூசிக் நல்லா இருக்கு. ஜெயம் ரவி ஆக்டிங், ஜெயம் ரவி வெர்சஸ் எஸ்கே எப்படி இருக்கு? எனக்கு ஜெயம் ரவியா எஸ்கேவான்னு கேட்டா எனக்கு ஜெயம் ரவி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இது வரைக்கும் நம்ம அவங்களை ஹீரோவா தான் பார்த்திருக்கோம். இது வரைக்கும் அந்த லவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் பார்த்திருக்கோம். இது ரொம்ப ரியலிஸ்டிக்கா அப்படியே நமக்கு பார்த்தாலே கோவம் வருது அவர் பார்த்தாலே, அந்த மாதிரி பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஆக்டிங் வைஸ் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஜனநாயகனா எஸ்கே இவரு பீட் பண்ணிடுவாரா எப்படி தெரியலையே, படம் அந்த படம் பார்த்தா தான் சொல்ல முடியும். இல்ல இந்த படத்தை கம்பேர் பண்ணி சொல்றேன், அது பார்த்தா தானே கம்பேரே பண்ண முடியும். இந்த படம் ஆனா நல்லா இருக்கு. இந்த படம் நல்லா இருக்கு. படத்துல நிறைய சென்சார் கட்லாம் வந்துன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு என்ன அரசியல் பேசிருக்காங்க? கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க, அதெல்லாம் மியூட் பண்ணியிருக்காங்க. அவங்கள கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்கல்ல, அந்த டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணியிருக்காங்க. சில வார்த்தைகள்லாம் தெரியல, ஞாபகம் இல்லை. பொலிட்டிக்கல் அதிகமா இருக்கு, சுவாரஸ்யம் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கா? இல்ல, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது மூவி. நல்லா இருந்தது. லவ் ட்ராக் கொஞ்சம் தான் இருந்தது. அந்த ஃபுல் லவ் ட்ராக்லாம் இல்ல, கொஞ்சம் இருந்தது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. படத்துல ஏதாச்சும் ஒரு சீன், இந்த சீனுக்காக வந்து படத்தை பார்க்கலாம் அப்படின்னா நீங்க என்ன சீன் சொல்லுவீங்க? எனக்கு இன்டர்வல் சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு கொஞ்சம் பேசியிருப்பாங்க, சில தமிழ் பொலிட்டிஷியன்ஸே காமிச்சிருப்பாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. கலைஞர் உள்ள வருவாரா? ஒரு சீன்ல வந்தாரு. இப்போ டிஎம்கே ஓட சாயம் ஏதாவது இருந்துச்சா உள்ள? ஏன்னா படத்தை வந்து டிஎம்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க, ரிஜெக்ட் நியூஸ் அந்த மாதிரி. சோ அது ப்ரொபகண்டா மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி தெரியல, பட் அப்போ என்ன இருந்ததோ, அப்ப ஹிஸ்டரியில என்ன இருந்ததோ அந்த அந்த ஆட்சி தான் காமிச்சிருக்காங்க. உங்களால எப்படி கனெக்ட் பண்ணி போடுச்சு பீரியட் படத்தை? நான் கொஞ்சம் ஹிஸ்டரி எனக்கு தெரியும், கொஞ்சம் தெரியும். ஃபுல்லா தெரியாதுன்னு, அவ்வளோ தெரியாது, கொஞ்சம் தெரியும். அதை வச்சு ஓகே இவங்க தான் அப்போ இதை பண்ணாங்க, ஸோ அதை தான் சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணி. படம் நல்லாவே இருக்கு. ரவி மோகனோட வில்லன் ஆக்டிங் நல்லாவே இருக்கு.
ஹிந்தி திணிப்புக்கான அந்த பழைய போராட்டத்தை தான் ரீகால் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நடந்த இன்சிடென்ட்ஸை தான் அவங்க இப்போ பேசியிருக்காங்க. அதில் வந்து ஹிந்தினா மோசன்ற மாதிரி பேசல, ஹிந்தி திணிப்பு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஆஸ் யூஷுவல் நல்லாவே பண்ணியிருக்காரு, இம்ப்ரூவும் பண்ணியிருக்காரு. டிஸ்டர்பிங் சொல்ல முடியாது, அவங்க தேவையில்லாததான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஆமா, சாட்டிஸ்ஃபை. ரவிமோகனோட வில்லன் ஆக்டிங் நல்லாவே இருக்கு. காமெடின்னு பெருசா இல்ல, அங்கங்க லைட்டா வச்சிருக்காங்க, ஆனா அது பெருசா எதுவும் ஒர்க் அவுட் ஆகும். ப்ரோ படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எல்லாம் தாராளமா பார்க்கலாம் ப்ரோ. எல்லாரும் ரீச் ஆக வேண்டிய படம், சூப்பர் படம் ப்ரோ. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும் ப்ரோ. என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா ஹிந்தி திணிப்பை பத்தி தான் ப்ரோ. இது ஹிந்தி திணிப்பை பத்தி தான் ப்ரோ. ஹிந்தி கம்பல்சரியா இருக்க கூடாது, அதான் ப்ரோ சொல்ல வந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்க நேட்டிவ் லாங்குவேஜ் அங்க பாராட்டணும், நேட்டிவ் லாங்குவேஜ் அங்க கொண்டாடணும். ஸோ வந்து ஹிந்தி திணிப்பு இருக்க கூடாது, அதான் ப்ரோ சொல்ல வந்திருக்காங்க படத்துல. இல்ல ப்ரோ, நீங்க பாலிடிக்ஸ் வச்சு படமா பார்த்தா நல்ல படம் ப்ரோ. ஸ்டார்டிங் எண்ட் வரைக்கும் சூப்பர் படம். நல்ல படம் பார்த்துட்டு வரலாம், ஒரு நல்ல செலிப்ரேட் பண்ணிட்டு வரலாம் ப்ரோ. நல்ல படம், எஸ்கே படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எல்லா படம் சூப்பர், எல்லாரும் ஈக்குவலான ரோல் தான் ப்ரோ. சிவகார்த்திகேயன் இருக்கட்டும், அதர்வா இருக்கட்டும், எல்லாம் சூப்பரா பண்ணிருந்தாங்க ப்ரோ. இது ஜெயம் ரவி வில்லனிசம் சூப்பரா, தண்ணி ஒரு மாதிரி சூப்பரா பண்ணிருந்தாங்க ப்ரோ வில்லனிசம்லாம். ஆமா சார், வேர்ட்ஸ் மியூட் பண்ணிட்டாங்க, அது டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. மற்றபடி சென்சார் கட் பெருசா தெரியல ப்ரோ. கட் பண்ண சீன்ஸ்லாம் தெரியல, மியூட் பண்ண மட்டும் இது இருந்துச்சு. ஜிவி 100 படம் ப்ரோ. பிஜிஎம் இருக்கட்டும், மெலோடிஸா இருக்கட்டும், சூப்பரா சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா போட்டிருக்காரு ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ப்ரோ. அது ஸ்லோவா படம் மாதிரி ஸ்டார்டிங்ல கொஞ்சம், பட் ஃபாலோவர் படமா ஃபுல்லா பார்த்தா ஒர்த்து ப்ரோ. தாராளமா கண்டிப்பா ப்ரோ. நல்ல படம் பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ப்ரோ. ஆக்டிங்லாம் பிக்கா இருந்துச்சு. என்ன ப்ரோ? ஆமா ப்ரோ, அது கொஞ்சம் செட் ஆகல தான். பட் நமக்கு கொடுக்குற அது திணிச்ச மாதிரி இருந்துச்சு தான். கரெக்ட் தான் ப்ரோ. அது ஸ்டார்டிங் எண்டிங் கரெக்டா இல்ல, திணிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹீரோயின் கொண்டு லவ் செட் பண்ணணும்னு இருந்துச்சு. பட் ஹீரோயின் நல்ல ரோல் தான் ப்ரோ, ஸ்டார்டிங் எண்டி வரைக்கும்.